அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கு மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் அடங்கும். சிம்ம ராசிக்குள் கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3 பேரும் அடங்குவர். சூரியனை போன்று விளங்குவார்கள். ஏனென்றால் ராசிநாதன், சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான். சூரியனுக்கு ஒரே ஒரு வீடுதான், மற்றவர்களைப் போல 2 வீடுகள் கிடையாது. சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி. உச்சம் பெறுமிடம் மேச ராசி, நீச்சம் பெறுமிடம் துலாம் ராசி. வாக்குவன்மை, தைரியம், எதிலும் முதன்மையாக வருதல், டாமினேஷன், தெய்வீக பக்தி, தேவாலய வழிபாடுகள், ஆச்சார அனுஷ்டானங்களில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். கல்வியில் ஊக்கம், சாஸ்திர ஆராய்ச்சிகள் தேர்ச்சி அடைவர். வேதங்களை கற்றுக்கொள்வார்கள். பெரிய பெரிய மனிதர்களின் நட்புறவு உண்டாகும். சகவாசம், அந்தஸ்தும் ஏற்படும். சமூகத்தில் கீர்த்தியுடனும் பிரபலத்துடனும் விளங்குவார்கள். உன்னத பதவியில் செல்வம், செல்வாக்கு, ஸ்திர சொத்துக்களுடன் இருப்பார்கள். குடும்பம் சிறப்புடன் இருக்கும். புத்திர பாகியத்துடன் இருப்பர். சூரியனுடைய தயவு இல்லாமல் மருத்துவ சிகிச்சைகளை நாம் மேற்கொள்ள முடியாது. யாருக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறதோ அரசியலில் அவர்கள் ஈடுபடலாம். அரசாங்க காரியங்கள் எளிதாக வெற்றி பெறும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் போன்றவற்றை எழுதி அரசு உத்தியோகத்தை பெறலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான் அருளை பெற்று இருப்பார்கள். சிவ புராணம் படிக்கலாம். அதிகமாக உணவு உண்பார்கள். வியாதிகள் ஏற்பட்டாலும் உடனே குணமாகும். தொழிலில் ஊக்கத்துடன் விளங்குவர். தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருப்பவர்களிடம் அலட்சியத்துடனும் அதிகாரங்களுடனும் சிறிது காலம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள். கோபம், பளபளப்பு அடிக்கடி தலையெழுத்திருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கிரக பலத்துடன் ஜாதகம் அமைந்திருந்தால் 80 வயதுகளுக்கு மேன்று வாழ்வர். நல்ல சுக சௌகரியத்துடன் இருப்பார்கள். சூரியன் ஆட்சி. சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு. சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. ராகு பகை, கேது நீச்சம். ஆகவே சிம்ம ராசியர் பெரும்பாலும் சூடாக பேசுவர். கோபம் வந்தால் அவர்களை சாந்தப்படுத்துவது மிகவும் கடினம். யாருக்கு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ சூரியன் இருக்கின்றதோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கும். பித்ரு தோஷம் உள்ளவர்கள் சூரியனுடைய கோவில், தஞ்சாவூரில் உள்ள சூரியனார் கோயிலோ, இல்லை சென்னையில் கொலப்பாக்கம் மியாத் ஹாஸ்பிட்டல் எதிரே உள்ள கொலப்பாக்கத்தில் உள்ள பழைய காலத்து சிவன் கோயிலில் உள்ள சூரியனை அர்ச்சனை வழிபாடு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் வியாசர்பாடியில் ரவி ஈஸ்வர் கோயில் என்ற கோயில் உள்ளது. அதற்குள் சூரிய பகவானுக்கு தனிப்பட்ட சன்னதி உள்ளது. அங்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம். சூரியன் அனுகிரகமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கண் உபாதைகள் உண்டாகும். ராசியில் இருந்தால் மிகவும் நன்மை. இல்லாவிட்டால் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கலாம். சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் அடையக்கூடாது. அப்படி நீச்சம் அடைந்தால் ஒன்று தகப்பனார், சூரியனை குறிக்கும் தகப்பனாரை குறிக்கும். ஒன்று தகப்பனார் இருக்க மாட்டார், உயிரோடு இருக்க மாட்டார். இல்லாவிட்டால் குடிகாரராக இருப்பார். இல்லாவிட்டால் வருமானம் இருப்பார் என்று சொல்லுவோம். ஆகவே நவ கிரகத்தில் மிக நடுவில் இருந்து மற்ற கிரகங்களுக்கு ஒளி தரும் கிரகம் சூரியன். சூரியன் இல்லாவிட்டால் நாம் உயிர் வாழ முடியாது. எந்த விதமான விவசாயம் நாம் செய்ய இயலாது. ஆகவே வாழ்க்கையில் சூரியனை போல இருக்க வேண்டும். எவ்வளவு பனி படர்ந்தாலும் சூரியன் வந்தால் விலகி விடுகிறது அல்லவா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். கண் பார்வை நன்றாக இருக்கும். அடுத்து சூரியன் தான் ஒற்றை தலைவலிக்கு காரணம், கண் உபாதைகளுக்கு காரணம். ஹார்ட் பீட்டிங், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சம்பந்தமான கிரகமும் சூரியன் தான். ஆகவே சூரியனை நன்றாக வணங்க வேண்டும். சூரிய காயத்ரி சொல்ல வேண்டும். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயம் சென்று சூரியனுக்கு ஒரு நெய் தீபம்,
சிவனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. சூரியனுடைய காயத்ரியை சொல்லுங்கள், நன்மைகள் நடக்கும். வாழ்க வளமுடன்.